இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஆர்கானிக் லைஃப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க வந்து எனக்கு பீட்சா பிடிக்குது, கேஎஃப்சி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை மறந்துட்டாங்க. அது இல்லாமல் காய்கறினாலே அது என்னமோ பிடிக்காத விஷயம், ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ மை ஹார்வெஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது, அரிசிக்கும் நெல்லுக்கும் உள்ள கனெக்ஷனே குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா சில வயல்களை ரோட்டில் பார்த்துருக்கேன். என் அப்பாட்ட பேசுனீங்கன்னா, நான்லாம் சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகிறப்போ காலையில் நிலத்துக்கு போவேன், போய் உழுதுருக்கேன், வேர்வை சிந்தி வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். பட் இப்போது உள்ள குழந்தைங்களுக்கு அந்த விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஃபார்மருடைய உழைப்புக்கும் உள்ள தொடர்பே அவங்களுக்கு இல்லை. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக மை ஹார்வெஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we want more children to connect to nature. பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பாட் இருக்கும். பாட்டுக்கு தேவையான மண், அதாவது ரொம்ப ஹெல்தி சாயில், அது மண்புழு உரம், கொக்கோ பீட், நீம் கேக், சாம்பல் சாயில் எல்லாமே கலந்த ஒரு மண் பேக்கில் இருக்கும். அடுத்து உங்களுக்கு கீரை விதைகள் இருக்கும். கீரை தான் இப்போ நம்ம வெளியில் வாங்குகிற கீரை பாதி இது நிறைய மருந்தடிச்சு சத்து அப்படின்னு சொன்னால் கூட சத்து இல்லாத மாதிரி இப்போ கீரைகள் கிடைக்குது. ஸோ நீங்களே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் வளர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மை ஹார்வெஸ்ட் பாக்ஸ் மூலிமா நீங்கள் பாலக், அரைக்கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் வீட்டிலேயே வளர்க்கலாம். ஸோ ஒரு பாட் இருக்குது, ஒரு பேக் ஆஃப் சாயில் இருக்குது, மூணு வகையான கீரை விதைகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று இருக்கும். கூட வந்து பிளான்ட் மார்க்கர், இப்போ நீங்கள் அரைக்கீரை வச்சுருக்கீங்கன்னா அந்த மார்க்கரில் நீங்கள் அரைக்கீரைன்னு எழுதிடலாம். இல்லை பருப்பு கீரை அப்படின்னா பருப்பு கீரை எழுதிக்கலாம். பாக்ஸ் எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் வந்து 6 மாதத்துக்கு கீரையை என் வீட்டிலேயே க்ரோ பண்ணி ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக சூப்போ பொரியலோ செஞ்சு சாப்பிட முடியும். கிட்ஸ் வந்து கண்டிப்பாக மை ஹார்வெஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, கீரை வளர்த்த பிறகு அவங்களே அம்மாட்ட போய்ட்டு எனக்கு இந்த கீரை நான் வளர்த்தம்மா எனக்கு செஞ்சு கொடுங்க, சமைச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இந்த கீரையை சாப்பிடுமா, கண்ணு தெரியும், இந்த கீரையை சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களே எனக்கு வந்து இந்த கீரை வேணும், நான் வளர்த்துருக்கேன் டொமேட்டோ, நான் வளர்த்த டொமேட்டோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை க்ரோ பண்ணால் எனக்கு அது சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ when kids learn gardening, they make healthy food choices.